ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன எல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா? செம கடுப்பாகுது. ஃபன்னாக போகுன்னு பார்த்தா திருப்பி இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க வெஞ்சன்ஸ் குறையவே இல்லை. இதில் இந்த அரோரா கமருதீன் பிரச்சனை வேறு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பொண்ணு சைலண்ட்டாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒன்று பண்ணிடுது அந்த அரோரா பொண்ணு. அப்போ அந்த இடத்துல அதை டைரெக்டாக கான்ஃப்ளிக்ட் அது பண்ணாமல் கமருதீனை விட்டு ஏற்றி விடுது. அவன் ஏற்கனவே யார் ஏற்றி விட்டாலும் ஏறுவானான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு அந்த கேமுக்கு அது தேவைப்பட்டா அவன் அதை பண்ணுவான் அப்படின்னும் போது அப்போ அந்த இடத்துல தான் அரோரா அந்த கமருதீன் அந்த என்ன சொல்கிறது, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கிச்சன் டீம் யார் என்ன கேட்டாலும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சோடனே ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்வை ஊட்டி விடுன்ற மாதிரி கமருதீன் அரோரா எல்லாம் ஊட்டி விடணும், டான்ஸ் ஆடிட்டு ஊட்டி விடணுன்ற மாதிரி வினோத் எல்லாருமே தான் பண்ணாங்க. அவளை ஊட்டி விடணுன்ற மாதிரி அவளை சிரிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே பேசுறா. அந்த இடத்துலயும் வினோத் மகா மட்டமா என்ன சொல்றது, பார்வை கிண்டல் பண்ணாரு. அந்த பொண்ணும் கூட அதுக்கேற்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணும் கலாய்ச்சிது. அப்போ அரோராக்கோ ஊட்டி விடும் போது அவ ஜோசியம் பாக்குற மாதிரி பார்வை சொல்லுவோம். அவ எத்தனை அப்போ உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசி எனக்கு வர ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வேணும்னே தான் அவ கேட்ட அரோரா. இவளும் அதுக்கேற்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி உனக்கு மேரேஜ் நிறைய ஆகும், அப்புறம் உன் ஹஸ்பண்ட் இப்படி இருப்பாரு, இப்படி அஜித் மாதிரி இருப்பாரு, அப்படி இருப்பாரான்னு இவ கேட்கவும் அந்த டாபிக் அப்படி போச்சு. ஸோ அரோரா பாருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடந்தது. இவ ஜோசியம் சொல்ற மாதிரி இவ சொல்லணும். அவ ஒரு கிரியேட்டிவிட்டிவா அவ இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ ஒன்று சொன்னா. அவளும் கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னா, நான் இல்லைன்னு சொல்லல. பாருவும் அதை பண்ணா, இவளும் அதை நோண்டி விட்டா. ஸோ அந்த ரெண்டு கேர்ள்ஸும் பேசினாங்க. அந்த ரெண்டு கேர்ள்ஸ்குள்ள அது ஆயிடுச்சு. அந்த இடத்துல கமருதீன் இல்ல, அவன் நடுவில் தான் ஜாயின் பண்ணான். அதே மாதிரி வினோத்தும் பாருவும் பேசுற இடத்துலயும் பாரு என்னொருத்தன் லவ் பண்ணா, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா அவன் ஏன் போறான்ற மாதிரி வினோத்தும் அது திருப்பி அதை தான் அவரும் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ அமித் கேட்கிறாரு, எனக்கு டீ வேணும்னு கிச்சன் டீம்ல கேட்கும்போது அது பாரு தான் கொடுக்கணும், பாரு தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவளுக்கு எப்பயுமே கிச்சன் டீம்ல என்ன பண்ணணும்ன்றது பண்ண அவ தனியா பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது அவளும் எதிர்பார்ப்பா. ஏன் இந்த விக்ரம் எதிர்பார்க்கல? அவருக்குன்னு தனியா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும், அவருக்குன்னு தனியா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. அந்த மாதிரி அவ சுத்தி அவ அந்த கிச்சன் டீம்ல இருந்து வெளியில போய், கிச்சன் டீம்ல வெளில இல்ல, அங்க செய்ய வேண்டிய வேலையும் செஞ்சுட்டு பாத்ரூம் டீமுக்கும் போயிட்டு அந்த கார்பெட் ரெட் கார்பெட் போடணும்ல, உள்ள யார் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்களோ அங்க போயிட்டு பார்த்தா அங்க கிச்சன் இவனுங்க கலாய்க்கிறதுல மட்டும் இருக்கானுங்களே, இந்த சபரி எஃப்ஜே எல்லாம் இவளை கிண்டல் பண்றதுல மட்டும் இருக்கானுங்களே தவிர அங்க பாத்ரூமை கிளீன் பண்ணல. அப்போ போய் இவ்வளோ வியனாவும் பார்க்கும்போது அங்க ரெஸ்ட் ரூமே கிளீனா இல்லைன்னும் போது ஏன் கிளீனாவே வச்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க கொஞ்ச நேரம் அந்த கான்வர்சேஷன் போச்சு. அப்பயுமே அந்த தொடப்பு அந்த ப்ரூம் இருக்கு இல்லைங்களா, ப்ரூம் ஸ்டிக் இவ காலில் படுற மாதிரி அவன் சபரி பண்ணதும் அதை கேள்வி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இவ வந்தாலே அங்க ஒரு வேணும்னே இவனுங்க கலாய்க்கிறானுங்க, மார்க் பண்றானுங்க, அதுக்கப்புறம் ஜோக்குன்னு ஒன்னு சொல்லி விட்டுறானுங்க. ஓகேங்களா, இது ஒண்ணு நடக்குது. சோ இந்த மாதிரி பாத்ரூம் அந்த டீம்லயும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வியனாவை சாண்ட்ரா கை அமைக்க சொல்ல, நாங்க கிச்சன்ல இருக்கும் சாண்ட்ராவை அதை கெஸ் பண்ணிடுறாங்க. இவனுங்க கிச்சன்ல எதை வேணா வேணும்னு கேட்கும்போது டீயை போடு, முட்டையை போடு, தோசையை போடுன்னு ஒன்னொன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம சாண்ட்ரா அந்த இடத்துல ஒன்று பண்றாங்க, இன்னைக்கு மெனு இவ்வளவுதான், இதான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு போர்டையும் கிரியேட் பண்ணி வச்சுறாங்க. அதை எடுத்துட்டு போய் ஒழிச்சிட்டு வச்சு அது ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது. வினோத் எடுத்துட்டு வைக்கிறாரு. வந்தோடனே இதை ஒன்று செய்யுங்க, அப்புறம் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பண்றாரு. ஸோ அந்த இடத்துல கிச்சன் டீம்ல சாண்ட்ராவையும் பார்வதியும் டார்கெட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த இடத்துல சாண்ட்ராவாச்சும் ஏதோ சமாளிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கு. ஆனா பாரு கிட்ட டைரக்டாவே அந்த டார்கெட் வருதுன்னும் போது அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுட்டே தான் சமாளிக்குது, சண்டை போடாம அப்படின்னு சொல்ற இடத்துல வியானாவே எனக்கு கால் அமுத்தி விடு, கை அமுத்தி விடுங்கிற மாதிரி சாண்ட்ரா பண்றாங்க. வியானாவை இல்ல, சுபிக்ஷாவை. அதே ஏன்னா ஹவுஸ் கிளீனிங்ல சுபிக்ஷா இருக்காங்க, கையெல்லாம் அமுத்தி விடுறாங்க, செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி டாஸ்க்கை நான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருவோம். ஏன்னா இவங்க 4 பேர் ஒண்ணு பண்ணாங்க, திவ்யா, சாண்ட்ரா, கனியெல்லாம் ஒண்ணு பண்ணாங்க. அப்போ பாத்ரூமுக்கு அந்த சைட்ல பேசிட்டு இருந்தா எஃப்ஜே, சபரி அந்த டீம் கூட. அதுக்கப்புறம் இவ தனியா பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்போ கமருதீன் ஹவுஸ் கிளீனிங்ல தானே இருக்கீங்க பண்ணுன்னு சொல்லி நெயில் பாலிஷ் வச்சு விட சொல்லி அவ ஒன்று பண்ண சொல்றா டாஸ்க்காக. அப்போ அரோரா பாட்டு பாடிட்டு எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல அரோராவை வச்சுட்டு அங்க ஒன்று நடக்குது. ஸோ இப்போ அமித் கேட்கறான், டீ வேணும் கிச்சன்ல போய் கேட்கும்போது பாரு தான் வேணும்னா பாரு கிட்ட போய் கேட்கும்போது இதை நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன், இந்த 2 மினிட்ஸ்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பெர்ஃபார்மன்ஸை முடிச்சுட்டு ஸோ இவ தனியா போய் அமித் கூட அந்த டீ எடுத்துட்டு போய் கொடுக்கவும், டீ அப்போ வெளியில போய் கார்டன் ஏரியா கிட்ட ஆக்சுவலி அவுட் ஆஃப் த ஹவுஸ் மாதிரி அவங்க போய் பண்ணிடுறாங்க, லிவிங் ரூம்ல இல்ல. அப்போ அமித் சொல்றாரு, நீ இந்த டீயை குடுக்குற மாதிரி கொடு. ஒரு மதுரையில இருக்க ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட்க்கு எப்படி டீ கொடுப்பாள் அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஸ்கிட் பண்ணலாம் பண்ணுன்னு சொல்லும்போது அவளும் அதை பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப பண்ணிட்டே நல்லா போயிட்டு இருக்காது. அப்ப கமருதீன் நடுவுல முதல்ல அரோராவும் பார்வதிக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்ததுல அந்த ஜோசியம் பேசினது அதை மைண்ட்ல வச்சா உசுப்பேத்தி விட்டா போல அரோரா. நான் கேட்கிறேன், பாரு பேசினது அரோராக்கு பிடிக்கலன்னா அங்கேயே அவ தடுத்துருக்கலாம். இப்படி பேசாதீங்க பாரு, எனக்கு பிடிக்கல, நீங்க அப்பனா இவதான் கேட்டா எனக்கு கல்யாணம் எப்ப ஆகும், எப்படி ஆகும், எப்படிப்பட்டவர் வருவாரு அப்படின்னும் போது அவ கலாய்ச்சிட்டு சொன்னா இத்தனி மேரேஜ் ஆகும், இல்ல எந்த மேரேஜ் ஆனாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒண்ணு சொன்னா. இது உங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்தது. அவ பேசினது உனக்கு பிடிக்கலன்னா நீ அப்பயே அங்க தடுத்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கலாம், ஒரு டிபேட் வச்சிருக்கலாம், அவளும் அதை ஸ்டாப் பண்ணிருப்பா. அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் அமித்தும் பார்வதியும் ஒரு ஸ்கிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது கமருதீன் அங்கிருந்து இது உனக்கு எத்தனாவது புருஷன்,
எத்தனை புருஷன் அப்படின்னு பேசுறது வந்து எனக்கு தெரியல. அப்போ நீ அரோராக்காக வந்து பேசுற, ரைட்டா? அவளுக்காக நீ ஏன் வந்து பேசுறன்னு ஒண்ணு இருக்கு. இவ பேசுனது அவளுக்கு பிடிக்கலன்னா அவ தான் அதை கேட்டிருக்கணும். அந்த இடத்துல முதல்ல நீ இல்லவே இல்லை, நீ நடுவுல தான் வந்த. அப்போ நீ என்ன மாதிரி வேலை செய்ய? 2 பொண்ணுங்களை வச்சுட்டு கேம் ஆடுறியா, இல்ல 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் நீ ஹீரோவா காட்டிக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு புரியவே இல்லை. அப்போ அமித்தும் பாரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிட்டுக்கு நடுவில் நீ வந்து ஏன் டைமிங்ல வந்து அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துற? அப்போ அரோராவை சொன்னது உனக்கு குத்துச்சு கொடாந்துச்சுன்னா நீ அதை அங்கேயே கேட்டிருக்கணும். இல்லை அந்த அரோரா பொண்ணு அதை தான் பாரு சொல்கிறா. நான் அப்பயும் உன்னை நீயும் பேசினேன், நானும் பேசினேன். நான் பேசுனது உனக்கு பிடிக்கலன்னா நீ சொல்லியிருக்கணும். நீ ஜாலியாக எடுத்துக்கிட்ட, நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ இவன் வந்து பேசும்போது இவளுக்கு அதை எடுத்துக்க முடியல. இவன் சொல்கிறான், முதல்ல கமருதீனுக்கும் பாருக்குமான விஷயமே இல்லை, அமித்தும் பாருவும் தான் அங்கே பண்ணிருக்காங்க. நடுவில் வந்து கமருதீன் சொல்கிறான் 10 நிமிஷம் முன்னாடி நம்மளுக்கு அந்த டைமிங் தெரியாது இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு அவன் வந்து ரிப்ளை கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி அரோரா, ஆமாம் நீயும் அப்படி பேசியிருக்க வேணா, சாரி சொல்லு, 2 பேரும் பேசிக்குவாங்க. ஏமா உசுப்பேத்தி விட்டதே நீ தான், ஏற்றி விட்டதே நீ தான் அப்படின்னும் போது அந்த பொண்ணு எவ்வளோதான்டா டார்கெட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருப்பி இவனுங்க அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்குள்ள தான் போறானுங்க. அதில் அந்த சபரி இருக்கானே சகுனி, அவன் அப்படி வன்மத்தோட அலையறான். விக்ரம் அவனை ஒரு ஈக்குவல் ஒன்றுக்கு ஒன்று குறையவே இல்லை, சலைச்சதே இல்லைன்ற மாதிரி தான் அலையறானுங்க. ஓகேவா? இது ஒன்னாச்சு. இப்போ இந்த இடத்துல நடுவில் அந்த பஞ்சாயத்து திவ்யா கிட்ட அங்கே வரும்போது இவ தான் சொன்னா ஃபர்ஸ்ட், கமருதீன் வந்து இப்படி சொன்னான்னு பாரு பேசும்போது அப்போ வந்து இவ தான் ஃபர்ஸ்ட் சொன்னா.